பஹல்காம்ல பயங்கரவாதிகள் நடத்தின தாக்குதலுக்கு பதிலடியா இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற பதில் தாக்குதல் நடத்தினாங்க. இதன் பிறகு இரு நாட்டுகளுமே போர் பதற்றம் அதிகமாயிருக்குன்னே சொல்லணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய சத்வாரி, சம்பா, ஆர்எஸ்புரா, அர்னியா போன்ற பகுதிகளில் குறிவைத்து பாகிஸ்தானுடைய 8 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் இதை இந்திய வான் தகர்ப்பு கட்டமைப்புகள் தகர்த்து எரிந்ததாகவும் கூறப்படுது. அது மட்டும் இல்லாம ஜம்மு, பதான்கோட், உத்தமபூர்ல இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள் மீது பாகிஸ்தான பூர்வீகமா கொண்ட ஏவுகணைகள் தாக்க முற்பட்டதாகவும் அதை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக வானத்திலே தகர்த்து எறிந்ததாகவும் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தகவலை வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பல்வேறு முன்னேற்பாடு நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. டெல்லியில அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட விடுமுறையை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. அடுத்த அறிவிப்பு வரும் வரை அரசு அதிகாரிகள் விடுமுறைக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று தர்மசாலாவில் நடைபெற்ற டெல்லி பஞ்சாப் இடையேயான IPL போட்டி பாதியிலே நிறுத்தப்பட்டுச்சு. அங்கிருந்த விளையாட்டு வீரர்கள் எல்லாம் ரயில் மூலமா பாதுகாப்பான பகுதிகளுக்கு கொண்டு செல்ல ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கு. ராஜஸ்தான், ஜம்மு போன்ற எல்லையோர இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லையோர பகுதிகளில் மின்சாரமும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள போய் தாக்குதல் நடத்தல. இந்தியாவில் இருந்துகிட்டே ஏவுகணை மூலியமா தான் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில எப்பொழுது வேணும்னாலும் தீவிர போர் ஏற்படலாம் கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதற்காக இந்தியா பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.